ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சீரக சம்பா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு 1/2 kg சிக்கனில் தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு டபரா வச்சு அதில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. மெயினாக கல்பாசியும் ஜாதிபத்திரியும் சேர்த்துக்கோங்க. ஜாதிபத்திரி, கல்பாசி, ஸ்டாரு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஒரு 3 இதெல்லாம் சேர்த்து அதோட வாசனை எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறமா ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மோஸ்ட்லி குக்கரில் செய்கிறத விட டபராவில் செய்யும்போது பிரியாணியோட டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நான் செய்கிற மெத்தடை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வரும். இனிமேல் இப்படி தான் நீங்கள் பிரியாணியை செய்வீங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தையும் தாண்டி வதங்கணும். இப்போ புதினா கொத்தமல்லியே பக்கத்துலேயே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் தான் நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். ஒரு வாட்டி செஞ்சதுக்கப்புறமா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. வாஷ் பண்ணி அப்படியே தண்ணி வடிகட்டி வச்சுடுங்க. கரண்டியை நான் கிண்டுற மெத்தடில் அப்போ தான் அடி பிடிக்காமல் ஒட்டாமல் வரும். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டை நல்லா எண்ணெயோடு சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியும் சேர்த்து அந்த எண்ணெயிலையும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுக்கு எந்த மசாலாவும் நம்ம அரைக்க தேவையே இல்லை. நான் சொல்கிறபடி கரம் மசாலா, அப்புறம் சில்லி பவுடர், இன்னொன்று பிரியாணி மசாலாலாம் இருக்குல்ல, அதாவது திண்டுக்கல் பிரியாணி மசாலான்னு, அதை ஆட் பண்ணாலே சூப்பரான டேஸ்ட்டு வரும். காரம் எங்களுக்கு கம்மியாக தான் வேணும். அதனால நான் பச்சை மிளகா கூட சேர்க்கல. ஏன்னா பசங்களாம் சாப்பிடுவாங்க இல்லையா. அதனால் கொஞ்சமாக வத்தல் பொடி சேர்த்துட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் திண்டுக்கல் பிரியாணி மசாலா எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா போட்டு நம்ம வதக்கினோடனே தக்காளி சேர்த்தா தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 kg போல் சிக்கனை அப்படியே சேர்த்துக்கோங்க. உடனே தயிர் சேர்க்கக்கூடாது. நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம தயிரை சேர்த்து மூடி வச்சிட்டா போதும். சிக்கன் சீக்கிரமாக நல்லா சாஃப்டாகவே வெந்துடும். நிறைய மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மெத்தடில் மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள். தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு குக்கரில் செய்கிறத விட டபராவில் செய்கிறது தான் நல்லா வரும். அது மாதிரி டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், அடியில் பிடிக்கவே இல்லை. நான் சொன்ன மாதிரி செய்கிறேங்க எல்லாத்தையுமே. ஒட்டாமல் உதிரியாக நல்ல சூப்பராக வரும் பிரியாணி. நான் இன்றைக்கி டின்னருக்கு தான் செஞ்சேன். ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் கணக்கில் தண்ணி. அதாவது நீங்கள் எத்தனை டம்ளர் அரிசி எடுக்கிறீங்களோ அத்தனை டம்ளரில் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அந்த ரேஷியோவில். நான் 3.5 டம்ளர் எடுத்தேன். அதுக்கு 4.5 டம்ளர், அதாவது 5.5 டம்ளர் தண்ணி சேர்த்தேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் உங்களோட சப்ஸ்கிரைப் பட்டனை
சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு அரை லெமனை வந்து இப்போ பிழிஞ்சு விட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் போல் ஊறினா போதும். ஏன்னா அரிசியை ஊற வச்சா நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். அப்படியே எண்ணெய் பாக்கெட்டை கட் பண்ண எண்ணெய் பாக்கெட்டை பாட்டிலில் ஊற்றி நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு சும்மா ஒரு கவர்லேருந்து எடுத்து ஊற்றுறதுக்கு பதிலாக பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டு அளவாக வரும். நான் எப்போதுமே வந்து ஃபனல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஃபனல் இருக்கப்போ ஃபனலை யூஸ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு இப்படியே பழகிருச்சு. ஒரு நுனியில் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அப்படியே பாட்டிலில் ஊற்றிடுவேன். கீழேயும் சிந்தாது எண்ணெய். இதுக்கு போய்ட்டு ஃபனல் அங்கே தடவா இங்கே தடவான்னு எங்கேயாவது தேடிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ பிரியாணியோட அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வந்துடுச்சா? அவ்வளோதான். இப்போ ஒரு தோசைக்கல் அடியில் வச்சுட்டு அது மேலே டபரா வச்சு ஒரு குண்டா நிறைய தண்ணியோ இல்லைன்னா இடி உரல் இருக்குது இல்லையா, அதை கூட வச்சா போதும். கரெக்டாக 15 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி நேற்று பத்தையே இல்லை, எல்லாம் காலி. அவ்வளோதான். நான் வந்து ஒரு முட்டை சிக்கன் 65 சாப்பிட்டேன் நான். கண்டிப்பாக நீங்கள் சீரக சம்பா பிரியாணி சாப்பிடும்போது ஒரு முட்டை வச்சுக்கோங்க. பாப்பாவுக்கு ஈவினிங் செஞ்சு கொடுத்த சிக்கன் 65 இருந்தது. அதை தான் இப்போ சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.